தெய்வமாகிய ஏக வல்லவன் அல்லாஹ்வின் திருப்பெயர் போற்றி அவருடைய சாந்தியும் சமாதானமும் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்தியம் காத்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், நல்லோர்கள் இங்கே குழுமி இருக்கிற நம் அத்தனை பேரின் மீதும் நிறைவாக நிலவட்டுமாக. கணியத்திற்குரிய அருமையான சகோதரர்களே, பாக்கியம் நிறைந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இந்த ரபீஉல் அவ்வல் மாதத்தின் 10ஆம் நாள் நிகழ்விலே நாம் அமர்ந்திருக்கிறோம். சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்வு நிர்வாகத்தினுடைய ஜமாத்தினுடைய ஒரு பெரும் முயற்சியை கொண்டு இங்கே நடைபெறுகிறது. இந்த நாளை சிறப்பிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நாம் ஜும்மாவிலேயும் இதுபோன்ற பயானிலேயும் சீரணிக்காக வேண்டி அறிவிப்பு செய்யப்பட்ட நேரத்திலே எல்லா மக்களும் ஆர்வத்தோடு ஒரு நாள் இடைவெளி இல்லாமல் நிறைவாக சீரணி செய்யக்கூடிய அந்த முறையை பார்க்கின்ற பொழுது மகிழ்வாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறது. அல்லாஹ் தஆலா அவர்கள் பெருமானாரின் மீது உண்டான பேரன்பின் காரணமாக கொடுக்கக்கூடிய இந்த சீரணிகளை, அதற்கான சிறந்த பகரத்தை ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் கபூல் செய்து தந்தருள்வானாக. அருமையான சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை இந்த வரலாற்றினுடைய தொடர் நிகழ்வாக பல்வேறு விதமான செய்திகளை பகிர்ந்து வரக்கூடிய நாம் இன்றைய தினத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்திற்கு எப்படி ஒரு பேராசிரியராக, போதிக்கக்கூடிய ஆசிரியராக விளங்கினார்கள் என்பதை குறித்த செய்திகளை நாம் பகிர்ந்து கொள்ளலாம். பொதுவாகவே மனிதனுடைய வாழ்க்கையிலே கற்றலும் கற்பித்தலும் ஒரு இனிமையான சுகத்தை தரக்கூடியது. எல்லா மனிதர்களும் கற்பிக்கிறார்களோ இல்லையோ வாழ்க்கையிலே கற்றவர்களாக இருப்பார்கள். பள்ளிக்கூடத்திற்கு செல்லாத மனிதன் யாருமே இருக்க முடியாது. ஏதாவது ஒரு வகையிலே அந்த தொடர்பிலே தான் மனிதனுடைய வாழ்க்கை துவங்குகிறது. அதிலே கற்றலும் கற்பித்தலும் இருக்கிறது வாழ்க்கையிலே மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் தரக்கூடியது. ஏனென்றால் அந்த இரண்டு காரியத்தை யார் செய்வார்கள் என்றால், யாருக்கு அறிவு தேடல் இருக்கிறதோ, தன்னுடைய அறிவை விரிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று யார் நினைக்கிறார்களோ அவர்கள்தான் வாழ்க்கையை படித்துக் கொண்டே இருப்பார்கள். அல் இல்மு மினல் மஹ்தி இலல் லஹதி, கல்வி இருக்கிறதே அது தாயினுடைய மடியிலிருந்து சுடுகாடு வரைக்கும் என்கின்ற அரபி பழமொழிக்கு ஒப்ப மனிதனுடைய வாழ்க்கையிலே எல்லா காலகட்டத்திலேயும் அறிவு தேடல் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை குறித்த ஒரு பெரும் செய்தியை சொல்வார்கள். நிறைய கிதாபுகளை எழுதி வைத்திருக்கிறார்கள். அவர்கள் தொடாத துறையே இல்லை என்கின்ற அளவுக்கு எல்லா துறை சார்ந்த விஷயத்திலேயும் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். அரபு கல்லூரிகளிலே கேட்கப்படக்கூடிய துஆக்களிலே ஒன்று, யா அல்லாஹ், இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு நீ கல்வி ஞானத்தை வழங்கியதை போல எங்களுக்கு வழங்குவாயாக என்று அவர்களை முன்னுதாரணம் காட்டி கல்வியை கேட்கின்ற அளவுக்கு மிகப்பெரிய அறிவு பொக்கிஷமாக விளங்கியவர்கள் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அவருடைய அந்திம காலத்திலே மரணத்தை குறித்து விவரிக்கின்ற பொழுது சொல்கிறார்கள், மாத்தல் கஸ்ஸாலியு வல் புகாரியு அலா சத்ரிஹி. இமாம் கஸ்ஸாலி மரணிக்கக்கூடிய நேரத்திலே அவர்களுடைய நெஞ்சிலே புகாரி கிதாப் இருந்தது. உயிர் பிரியக்கூடிய அந்த நேரத்திலேயும் கூட கல்வியை தேடி, மார்க்கத்தை தேடி, அறிவை விரிவுபடுத்தக்கூடிய அந்த சூழ்நிலையிலேதான் இந்த உலகத்தை விட்டு தன்னுடைய உயிர் பிரியக்கூடிய அந்த தருவாயை வைத்திருந்தார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. தமிழகத்தை ஆண்ட திராவிட இயக்கத்தினுடைய மிக முக்கியமான தலைவராக விளங்கிய அறிஞர் அண்ணா கூட தனக்கான ஒரு ஆபரேஷன்
வளர்கின்ற பொழுது அவர் ஒரு புத்தகத்தை 2 நாள் தள்ளி போன காரணத்தினாலே ஒரு புத்தகத்தை படிக்க ஆரம்பித்தார். புத்தகத்தை படித்து நிறைவு செய்வதற்கு முன்னாலே மருத்துவர்கள் அந்த அறுவை சிகிச்சைக்காக ஆயத்தமாகின்ற பொழுது அவர் சொன்னார், ஒரு நாள் தள்ளி வையுங்கள், படிக்க வேண்டிய புத்தகம் இன்னும் பாக்கி இருக்கிறது, படித்து முடித்ததற்கு பின்னாலே நீங்கள் உங்களுடைய அறுவை சிகிச்சையை தொடருங்கள் என்று சொன்ன செய்தியை அவருடைய வரலாற்றிலேயும் பார்க்க முடிகிறது. ஆக உலகத்திலே யாருக்கு அறிவு தேடல் இருக்கிறதோ அவர்களுக்கு கற்றலுக்கான காலம் கிடையாது, கற்பித்தலுக்கான காலம் கிடையாது. வாழ்க்கை முழுவதும் தேடிக்கொண்டே இருப்பார்கள். அரபியிலே மாணவர்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? தாலிபுல் இல்ம் என்றுதான் சொல்வார்கள். அரபி கிதாபுகள்ல மாணவன் என்கின்ற அந்த தமிழ் வார்த்தைக்கு அரபியிலே சொல்லக்கூடிய வார்த்தை என்ன என்றால் தாலிபுல் இல்ம். தாலிபுல் இல்ம்னா என்ன அர்த்தம்? கல்வியை தேடக்கூடியவன் என்றுதான் பொருள். எல்லா இடங்களிலேயும் அதைத்தான் சொல்வார்கள். ஏன்னா கல்வி என்று வந்ததற்கு பின்னாலே அதற்கு முடிவு என்பது கிடையாது. கல்வியை படித்து விட்டான், எல்லாம் முடிந்து விட்டது என்கின்ற நிலை கல்விக்கு மாத்திரம் கிடையாது. உலகத்திலே எல்லாமே திகட்டிவிடும், எல்லாமே உலகத்திலே திகட்டிவிடும். உணவு அது திகட்டிவிடும், உறவு அது திகட்டிவிடும், பணம் கூட திகட்டிவிடும், பணம் கூட திகட்டிவிடும். ஒரு மரண தருவாயில இருக்கக்கூடியவன் சேர்த்து வைத்த சொத்துக்கள் எல்லாம் அவனுடைய நோயை தீர்ப்பதற்கு வழி செய்யவில்லை என்று சொன்னால் இந்த பணத்தை எல்லாம் சம்பாதித்து என்ன பயன் என்று கடைசியிலே புலம்பி அவன் இந்த உலகத்தை விட்டு சென்று விடுகிறான். எத்தனையோ நபர்களை பார்க்கிறோம். உலகத்திலே திகட்டாத ஒரு விஷயம் இருக்கிறது என்று சொன்னால் அது கல்வி மாத்திரம்தான். அதை தேடக்கூடியவர்களுக்கும் தேடியதை மற்றவர்களுக்கு கொட்டி கொடுக்கக்கூடியவர்களுக்கு மாத்திரம்தான் அதனுடைய டேஸ்ட், அதனுடைய சுவை தெரியும். ஒரு விஷயத்தை படிச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு என்கிற அந்த பெருமிதம் உள்ளத்திலே ஏற்படுவதை பார்க்க முடியும். அது உண்மையிலேயே அந்த தேடல் உள்ளவர்களுக்கு தான் அது புரியும். இணையத்திற்குரிய அருமையான சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே இந்த கற்றல் கற்பித்தல் இருக்கிறதை, இந்த கற்பித்தல் பேராசிரியராக இருப்பது இறைவனுடைய பண்பு. மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்கிற அந்த பண்பு இருக்கிறது, அது இறை பண்பு என்று ரப்பல் ஆலமீன் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி காட்டுகிறார். அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன். ரஹ்மான் அல்லாஹ் குர்ஆனை கற்பித்தான், குர்ஆனை சொல்லிக் கொடுத்தான் என்று சொல்கிறார். இப்ப அல்லாஹ்வுடைய தன்மையாக பண்பாக போதிப்பது, பேராசிரியராக இருப்பது என்பது இறை பண்பாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா ஒரு இடத்திலே சொல்லி காட்டுகிறான், மனிதன் ஏன் சிறந்தவன் தெரியுமா? மனிதன் எல்லா வகையிலையும் சிறந்தவனாக இருக்கிறானே, என்ன காரணம் என்று சொன்னால் ஒரே ஒரு காரணத்தை ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், பிமா குன்தும் துஅல்லிமூனல் கிதாப வ பிமா குன்தும் ததுருஸூன். நீங்கள் கல்வி ஞானத்தை தேடுகிறீர்கள், அதை மக்களுக்கு போதிக்கிறீர்கள். இதுதான் மனிதனுக்கு இருக்கக்கூடிய தனித்தன்மை. மற்றவைகளிடமிருந்து மனிதன் வேறுபட்டு நிற்பதற்கு இந்த கல்வியும் கற்றலும் போதித்தலும் தான் மிக முக்கியமான காரணம் என்பதை அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி காட்டுகிறான். அந்த வகையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு ஒரு செய்தியை போதிப்பதை மிக இன்பமாக கருதுவார்கள். வணக்கத்தை விட அதிகமான ஆர்வம் எடுத்து மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு போக்கை பார்க்க முடிகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவிக்கு வர்றாங்க. அப்படி வரும்போது 2 சஹாபாக்கள் 2 பிரிவாக பிரிந்து 2 விதமான அமல்களை செய்கிறார்கள். ஒரு கூட்டம் இபாதத் செய்து கொண்டிருக்கிறது, இன்னொரு கூட்டம் கற்பித்துக் கொண்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 கூட்டத்திற்கும் வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு கற்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த கூட்டத்திலே போய் அமர்ந்தார்கள் என்கின்ற செய்தியை பார்க்கிறோம். அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வாழ்க்கையில இருந்த மிகப்பெரிய சந்தோஷம், மகிழ்ச்சி எப்போது என்று சொன்னால், தெரிந்த விஷயங்களை, இறைவன் அறிவித்த விஷயங்களை மக்களுக்கு சொல்லுகின்ற பொழுது மிகப்பெரிய சந்தோஷத்தையும் பேரானந்தத்தையும் அடைவார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களை எப்பொழுதுமே தன் பக்கத்திலே வைத்துக் கொள்வார்கள், எப்போதுமே தன் பக்கத்திலே வைத்துக் கொள்வார்கள்.
என்ன காரணம் என்று சொன்னால் அவர்களிடத்தில் இருந்த அறிவு தேடல். எல்லா விஷயத்திற்கும் விளக்கம் சொல்லக்கூடிய அளவுக்கு ரயீசுல் முஃபஸ்ஸிரீன், குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் எல்லாம் தலைவர் என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய அறிவு ஞானம் இருந்தது. ஒரு தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறு பிராயத்தில் இருக்கின்ற பொழுது நடந்த ஒரு நிகழ்வு. அவங்க கேட்கிறாங்க, அவங்க ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும் போது சின்ன பையன் ஒரு ஆட்டை தாய என்று கேட்கின்ற பொழுது, இல்ல ஆட்டை தர முடியாது என்று சொல்றாங்க. ஏன் தர முடியாது? ஆடு எனக்குள்ளதல்ல, ஆடு என்னுடைய எஜமானுக்குள்ளது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எஜமான் உன்னுடைய எஜமானன் பார்த்து கொண்டா இருக்கிறார், எஜமானங்க இல்லையே, நீ தரலாம என்று கேட்கின்ற பொழுது அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் சிறு பையனாக இருக்கின்ற பொழுது அறிவார்ந்த முறையிலே பதில் சொன்னார்கள். என்ன பதில் என்றால், என்னுடைய எஜமானன் பார்க்காவிட்டாலும் கூட என் எஜமானனை படைத்த அந்த எஜமான் பார்த்துக் கொண்டுதானே இருக்கிறான் என்று சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகத்தை தடவி கொடுத்து துஆ செய்தார்கள். அல்லாஹும்ம ஃபக்ஹிஹு ஃபித்தீன், இறைவா இந்த குழந்தையை மார்க்கத்தில் ஞானமுடைய குழந்தையாக ஆக்குவாயாக என்று துஆ செய்தார்கள். பிற்காலத்திலே குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய 2 லட்சத்திற்கும் அதிகமான விளக்க உரைகள் உலகத்திலே குர்ஆனுக்கு எழுதப்பட்டிருக்கிறது. எந்த விளக்க உரை எடுத்தாலும் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலாவுடைய கருத்து பதிவு செய்யப்படாமல் குர்ஆனுக்கு விளக்கமே சொல்ல முடியாது என்கின்ற அளவுக்கு அவர்களுடைய அறிவை விரிவுபடுத்தி இருக்கிறார்கள். குர்ஆன் முழுக்க விரிவுபடுத்தி இருக்கிறார்கள். கணியத்துக்குரிய அருமையான சகோதரர்கள், ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் எப்போதுமே பக்கத்திலே வச்சிருப்பாங்க. பெரும்பெரும் சஹாபாக்களுக்கு எல்லாம் ஒரு வருத்தம், அமீருல் முஃமினீன் நாட்டினுடைய ஜனாதிபதி பெரும்பெரும் சஹாபாக்களை எல்லாம் கொஞ்சம் தூரமாக்கி அல்லது பெரும்பெரும் சஹாபாக்கள் இருக்கக்கூடிய இடத்திலே ஒரு சின்ன பையன், சின்ன வாலிப பையன் எப்போதுமே பக்கத்திலேயே வைத்துக் கொள்கிறார்கள் என்று ஒரு ஆதங்கம் எல்லோருக்கும் இருந்தது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு இந்த ஆதங்கம் தெரிய வரும்போது சஹாபிகளை எல்லாம் ஒரு சபையிலே உட்கார வைத்துக் கொண்டு ஒரு தடவை உமர் ரலியல்லாஹு தஆலா இதா ஜாஅ ரசூலுல்லாஹி வல் ஃபத்ஹ் வராய்த الناس يدخلون في دين الله افواجا فسبح بحمد ربك واستغفر انه كان توابا என்கிட்ட இந்த சூராவுக்கு கேட்கிறாங்க, இந்த சூராவை குறித்து உங்களுடைய கருத்து என்ன? சஹாபாக்கிட்ட கேட்கிறாங்க. ஒவ்வொரு சஹாபியும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை சொன்னாங்க. என்ன கருத்து சொன்னாங்க? இஸ்லாம் வெற்றி பெறும், இஸ்லாத்திற்கு உதவி கிடைக்கும், மக்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்திற்குள்ளாலே வருவார்கள். அல்லாஹ் தஆலா அதை சொல்லி காட்டுகிறார். அந்த சூராவுடைய மேலோட்டமான அர்த்தம் இதுதான். வெற்றி கிடைக்கும், இஸ்லாம் பரவும், இஸ்லாத்திற்குள்ளாலே மக்கள் கூட்டம் கூட்டமாக வருவார்கள் என்பதெல்லாம் வருகிறது. தஸ்பீஹ் செய்யுங்கள், இஸ்திக்ஃபார் தேடுங்கள் என்றெல்லாம் அதிலே வருகிறது. அந்த சூரா வெளிப்படையாக என்ன அர்த்தங்களை சொன்னதோ அத்தனை அர்த்தங்களையும் எல்லா சஹாபிகளும் சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியாக அந்த சபையிலே அமர்ந்திருக்கக்கூடிய அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட கடைசியில கேட்டாங்க, மா ரஅயுக ஃபீ ஹாதிஹி சூரா, இந்த சூராவுல உன்னுடைய அபிப்பிராயம் என்ன சொல்றேன் அப்படி. உடனே அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், இந்த சூரா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரணத்தை குறித்து சொல்கிறது என்று சொன்னார்கள். எல்லோருடைய கோணம் அந்த சூராவுடைய வெளிரங்கமான அர்த்தமாக இருந்தது. ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த சூராவுடைய ஆழத்தை, அதற்கான காரணத்தை, அந்த சூரா சொல்லக்கூடிய செய்தியை எடுத்து சொன்னார்கள். அதுல என்ன வருது? இந்த சூராவுக்கு அர்த்தம் என்ன? இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், இறைவனுடைய உதவியும் வெற்றியும் வந்துவிட்டார். வராய்த الناس يدخلون في دين الله افواجا, இந்த மார்க்கத்திற்குள்ளாலே மக்கள் கூட்டம் கூட்டமாக அலை அலையாக மக்கள் வரக்கூடிய அந்த காட்சியை நபியே நீங்கள் கண்டால் ஃபஸப்பிஹ், இறைவனை தஸ்பீஹ் செய்யுங்கள், வஸ்தக்ஃபிர், அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்று வருகிறது. இன்னஹு கான தவ்வாபா, அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்கின்ற இந்த இஸ்லாத்திற்கான உதவியும் வெற்றியும் மக்கள் இஸ்லாத்திற்குள்ளாலே கூட்டம் கூட்டமாக அலையலையாக
வரக்கூடிய இந்த நிகழ்வு பொருத்தமான செய்திதான். ஆனால் நபியை பார்த்து சொல்கிறார், நபியே நீங்கள் இஸ்திக்ஃபார் தேடுங்கள் என்று சொல்கிறார். இஸ்திக்ஃபார் தேடுங்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை முடிய போகிறது, உங்களுக்கான அஜல் முடிந்து விட்டது, இனிமேல் மரணம் தான் உங்களை தழுவவிருக்கிறது என்கின்ற அந்த விஷயத்தை அல்லாஹ் தஆலா சொல்கிறான் என்று அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா விளக்கம் சொன்னார்கள். சரியா, அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, அருமை தோழர்களே, இந்த வாலிபனுடைய கருத்து தான் என்னுடைய கருத்து. இந்த வாலிபன் எதை சொன்னாரோ அதைத்தான் நான் விளக்கி வைத்திருக்கிறேன் என்று ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்ன செய்தியை பார்க்கிறோம். அதனாலே ரசூலுடைய சபை, கலீஃபாக்களுடைய சபை, யார் அறிவார்ந்த பிள்ளைகளாக இருக்கிறார்களோ, யார் விஷயதாரிகளாக இருக்கிறார்களோ அவர்களை எல்லா இடத்திலேயும் முற்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தையே அதுதான், இன்னமா புஇஸ்து முஅல்லிமா, நான் ஆசிரியராக அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள். புர்தா ஷரீஃபிலே வரும், வவாகிஃபூன லதைஹி இன்த ஹத்திஹிமி மின் நுக்தத்தில் இல்மி அவ் மின் ஷக்லத்தில் ஹிகமி. புர்தா ஷரீஃபில் வரக்கூடிய ஒரு அடி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் இருக்கிறது, இதற்கு முன்னாலே நபிமார்கள் எத்தனை நபிமார்கள் அனுப்பப்பட்டார்களோ அத்தனை நபிமார்களுடைய இல்மும் ரசூல் என்கின்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கல்வி ஞானம் இருக்கிறது, அது ஒரு பெரும் கடல். அந்த கடலுடைய ஒரு துளிதான் எல்லா நபிமார்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒட்டுமொத்த கடலுக்கும் சொந்தக்காரர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று இமாம் பூசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள். அந்த அளவுக்கு மிகப்பெரிய கல்விமானாக எல்லா ஞானங்களையும் உள்ளடக்கியவர்களாக இருந்தார்கள். மாத்திரமல்ல, யாரெல்லாம் கல்வியை தேடி வருகிறார்களோ அவர்களை எல்லா வகையிலையும் ஊக்கப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. அருமையான சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் ஆசிரியர் என்று சொன்ன அந்த வார்த்தையே போதுமானது. கல்விக்கு மிகப்பெரிய சான்றுக்கு அந்த வார்த்தை ஆதாரமாக விளங்குகிறது. பொதுவாகவே ஆசிரியராக இருக்கக்கூடியவருக்கு ரெண்டு விஷயம் இருக்கும், ஒன்று ஃபஹ்ம், இன்னொன்று தஃஹீம். ஃபஹ்ம் என்று சொன்னால் விஷயங்களை விளங்கிக் கொள்வது, தஃஹீம் என்று சொன்னால் அந்த விஷயங்களை விளக்கி வைப்பது. ஒரு பேராசிரியராக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவன், அவருக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் இந்த ரெண்டு தன்மைகளும் இருக்க வேண்டும். ஏன்னா நம்ம ஸ்கூல்ல படிக்கும் போது பார்ப்போம், ஆசிரியர்கள் பல கோணங்கள் இருப்பாங்க, கடமைக்குன்னு வேலை பார்த்துட்டு போவாங்க, அல்லது அவர் என்ன சொல்றாருங்கிறது நமக்கு என்ன செய்யாது, விளங்காது. இன்னும் சொல்ல போனா அவருக்கு என்ன செய்யாது, விளங்காது. அந்த மாதிரியான ஆசிரியர்கள் இருப்பாங்க. சில ஆசிரியர்கள் எந்த விஷயத்தை எந்த துறை சார்ந்த கருத்தாக இருந்தாலும் அந்த கருத்தை ஆழமாக, தெளிவாக, துல்லியமாக சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். இது ஆசிரியருக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான பண்பு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமூகத்திற்கு ஒரு விஷயத்தை விளக்குகிறார்கள் என்று சொன்னார், மிக துல்லியமாக, சுருக்கமாக, வளவளவு இல்லாம அற்புதமாக சொல்வார்கள். ஒரு ஹதீஸிலே வருகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, இத்தகுன் நார வலவு பிஷக்கி தம்ரத்தி. சமூகமே, மக்களே, நீங்கள் நரகத்தை பயந்து கொள்ளுங்கள். வலவு பிஷக்கி தம்ரத்தி, ஒரு பேரிச்சம்பழத்தினுடைய ஒரு துண்டை தர்மமாக கொடுத்தேனும் நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஒரே ஒரு வார்த்தை, நரகத்தை பயந்து கொள்ளுங்கள். எதன் வழியாக பயந்து கொள்ளுங்கள்? அடுத்தவர்களுக்கு தர்மம் செய்வதன் மூலமாக. யார் தர்மம் செய்ய வேண்டும்? ஒட்டுமொத்த சமூகமும் தர்மம் செய்ய வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒற்றை வார்த்தையில சொல்றாங்க, ஒரு பேரித்தம்பழம் அல்ல, பேரித்தம்பழத்துடைய ஒரு துண்டு, அதை நீங்கள் கொடுத்தேனும் நரகத்தை பயந்து கொள்ளுங்கள் என்றால், வாழ்க்கையிலே பாவங்கள் என்பது இயல்பானது. எல்லா மனிதனும் பாவம் செய்வான். பாவம் செய்தால் அதற்கான தண்டனை நரகமாக இருக்கிறது. பாவத்திலிருந்து விடுபட்டவன், பாவமே செய்யாத மனிதன் உலகத்தில் யாருமே கிடையாது. எல்லோருமே பாவம் செய்தவர்கள். எனவே பாவத்திலே உலகக்கூடிய மக்களே, பாவத்திலிருந்து, அந்த நரக நெருப்பிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கொஞ்சமாவது நீங்க தர்மம் செய்யுங்கள். இந்த கொஞ்சமாவது என்ற அர்த்தம் இருக்கிறது, எல்லோரும் அதை செய்ய வேண்டும் என்கின்ற அந்த கருத்தை அது பிரதிபலிக்கிறது. ஒற்றை வார்த்தை தான், இறைவனை பயந்து கொள்ளுங்கள்,
பாவம் செய்யாதீர்கள், செய்தால் நரகம் கிடைக்கும். ஒரு காலம் நீங்கள் நரகத்திற்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்தால் அதிலிருந்து உங்களை தற்காத்துக் கொள்வதற்கு என்ன வழி என்பதையும் ஒட்டுமொத்தமாக துன்யா ஆகிரத்தையும் சேர்த்து ஒரே ஒரு வரியில அரை வரியில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு பேராசிரியராக இருக்கக்கூடியவர் மாணவர்களுக்கு போதனை செய்யக்கூடிய நிலையிலே எது சுருக்கமாக இருக்கிறதோ, எதை சொன்னால் மிக சீக்கிரமாக விளங்கிக் கொள்வாரோ அப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் என்கின்ற அந்த பேராசிரியர் துறைக்கு பேராசிரியராக இருந்து வழிநடத்தியவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பதை பார்க்க முடிகிறது. இன்னொரு ஹதீஸ்ல சொல்வாங்க, இதா ஃபாத்தகல் ஹயா ஃபஃபஅல் மா ஷி'த. ஒற்றை வார்த்தை தான், ஒத்த கட்டுப்படவே மாட்டான். என்ன போதனைகள் செய்தாலும் உபதேசங்கள் செய்தாலும் எதை சொன்னாலும் கட்டுப்பட மாட்டான். பாவங்களை செய்து கொண்டே இருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா ஃபாத்தகல் ஹயா, அந்த மாதிரி ஆள்கிட்ட வெட்கம் கிடையாது. அடுத்தவர்களுக்கு பயம் இல்லாதவன், சமூகத்தை பயப்படாதவன், வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும் என்கின்ற சிந்தனை இல்லாதவன், பாவம் செய்தோம் என்று சொன்னால் சமூகம் நம்மை கேவலமாக பார்க்கும் என்கின்ற அந்த சிந்தனை இல்லாதவன் இவன்தான் பாவத்தை செய்வான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வாழ்க்கையில் உனக்கு வெட்கம் இல்லை என்று சொன்னால் நீ நாடியதை செய்து கொள். எதனால் செய்? உன்னை கட்டுப்படுத்தாது, மார்க்கம் கட்டுப்படுத்தாது, அல்லாஹ் ரசூல் கட்டுப்படுத்த மாட்டார்கள், சட்டங்கள் கட்டுப்படுத்தாது. எதை வேண்டுமானாலும் செய்து கொள். என்றால் உனக்கு வெட்கம் இல்லை, மனசாட்சி இல்லை, சமூகத்தை பற்றியுள்ள கவலை இல்லை, பயம் இல்லை, உனக்கு உபதேசங்கள் எல்லாமே மீன்தான். நீ நாடியதை செய்து கொள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைவிட்டு விட்ட அந்த ஒரு வார்த்தையை மிக துல்லியமாக சமூகத்திற்கு சொல்கிறார்கள். அதனால மார்க்கத்தை கொண்டு போய் திணிப்பதல்ல, எவரிடத்திலே வெட்க உணர்வு இருக்கிறதோ அவனுக்கு தான் மார்க்கம் என்பதை மிக தெளிவாக சொல்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னால யார் உட்கார்ந்து இருக்கிறாங்க, அவங்களுடைய அறிவுடைய கணம் என்ன, எந்த அளவுக்கு சொன்னால் விளங்கிக் கொள்வார்கள், எதை சொல்ல வேண்டும் என்பதை யூகித்து யோசித்து அதற்கு பின்னால் சொல்வார்கள். சொல்ல வேண்டும் என்பதற்காக எல்லோருக்கும் ஒரே மாதிரியாக சொல்லிவிட மாட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இளைஞர் வந்தார், யார சொல்லலாம், நோம்பு வச்சிருக்கிறேன், மனைவியை முத்தம் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதெல்லாம் கொடுக்க கூடாது போ அப்படின்னாங்க. இன்னொரு ஆள் வயசான ஆள் வந்தார், அவர் அதே கேள்வி கேட்டார், யார சொல்லலாம், நோம்பு வச்சிருக்கிறேன், முத்தம் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முத்தம் கொடுக்க தாராளமா கொடுத்துக்கணும், பிரச்சனை இல்லை அப்படின்னு. அப்ப இருந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்களா இல்லையா? கேள்வி கேட்டவங்களுக்கு பதில் சொல்லிட்டாங்க. இருந்து கேட்டவங்க அப்படியே முடிக்கிறாங்க. முதல்ல உள்ள பதில் வேண்டாம் அப்படின்னு, இரண்டாவது பதில் சரி அப்படின்னு சொல்லி சாய்ஸ் ஆக்கி வைக்கிறாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த முகத்தை பார்த்து கொண்டே சொன்னார்கள், முந்தியது இளைஞன், அவன் முத்தத்தை தாண்டி அடுத்த கட்டத்திற்கு போய்விடுவான், அதனாலே அவனை தடுத்தேன். இவர் வயசான ஆளு, இவர் முத்தத்தோடு நின்று கொள்வார், அடுத்த கட்டத்துக்கு என்ன செய்ய மாட்டாரு, போக மாட்டார், அதனால இவருக்கு நான் ஜாயிஸ் ஆக்கி வைத்தேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை பார்க்க முடிகிறது. கணியத்திற்குரிய அருமையான சகோதரர்கள், வரக்கூடிய நபர் யார், எந்த கோணத்திலே வருகிறார், எந்த சிந்தனையில கேட்கிறார், எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொல்வார்கள். அதான் ஒரு ஆசிரியருக்கான மிக முக்கியமான கூறு, மிக முக்கியமான தகுதியாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு ஆள் வந்து கேட்டார், ஐயுல் அமாலி அஃதலு, யா ரசூலல்லாஹ், சிறந்த அமல் எது அப்படின்னு கேட்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, திலாவத்துல் குர்ஆன், குர்ஆனை ஓதுறது அப்படின்னா. இன்னொரு கட்டத்திலே ஐயுல் அமாலி அஃதலு என்று வேற ஒருவர் வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், சிறந்த அமல் எது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஸ்ஸலாத்து, தொழுகை என்று சொன்னார்கள். இன்னொரு தடவை அதே மாதிரி ஒரு ஆள் வந்து கேட்டார், ஐயுல் அமாலி அஃதலு, சிறந்த அமல் எது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஸ்ஸதகா, தர்மம் என்று சொன்னார்கள். என்ன காரணம்? மூன்று நபர்களும் கேட்ட கேள்வி ஒன்று, அவர்கள் தங்களுக்காக கேட்கிறார்கள், சமூகம் அதை பதிவு செய்ய போகிறது, ஆனால் கேள்வி ஒன்று, ஒரே கேள்விக்கு வெவ்வேறு விதமான பதிலை சொன்னார்கள். ஏன் சொன்னார்கள் என்று சொன்னால், கேட்ட நபர்களுடைய எண்ணங்களையும் மனோநிலைகளையும் புரிந்து கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். முதலிலே கேட்டவர் இருக்கிறாரே, அவர் குர்ஆன் ஓதுவதே அசட்டையானது, குர்ஆன்ல அந்த அளவுக்கு ஈடுபாடு காட்ட மாட்டார்.
எல்லாத்தையும் செய்வாரு, குர்ஆன் ஓதுறது கிடையாது. அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ கேட்கிற கேள்வி எல்லாம் இருக்கட்டும், முதல்ல நீ செய்ய வேண்டிய வேலையை முதல்ல பாரு. குர்ஆன் ஓதுறதுல நீ கவனக்குறைவாக இருக்கிறாய், அசட்டையாக இருக்கிறாய், அதுதான் அமல்களிலேயே சிறந்தது உனக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஜனல்லாம் எப்படி இருந்துட்டு போகுது, நீ கேட்கிற இல்லையா, உன்னுடைய கேள்விக்கு உன்னை குறித்தான பதில் தான் உனக்கு சிறந்தது திலாவத்துல் குர்ஆன். அதே போல இரண்டாவது உள்ளவர் இருக்கார் இல்லையா, அவர் தொழுகையில கவனக்குறைவானவர், தொழுகை அடிக்கடி விட்டுருவார், தொழுகையில் அந்த அளவுக்கு ஒரு கூடுதலான கவனம் செலுத்தக்கூடியவர் அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உனக்கு சிறந்தது தொழுகை. மூன்றாவது இருக்கிறாரு வந்தாரா இல்லையா, அவர் கஞ்சத்தனம் செய்யக்கூடியவர், தர்மம் செய்யறது அவ்வளவு சீக்கிரமா என்ன செய்ய மனசு இறங்கி வரமாட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அமல்களிலே எதுவும் சிறந்ததாக இருந்துவிட்டு போகட்டும், உனக்கு சிறந்தது தர்மம் என்று சொன்னார்கள். ஒரு போதனை என்பது முன்னாலே யார் இருக்கிறார், என்ன மனோநிலையில் இருக்கிறாங்க, எந்த கோணத்தில் இருக்கிறாங்க, அவங்களுடைய உள்ளம் அறிந்து சொல்லக்கூடிய ஆற்றல் ஒரு பேராசிரியருக்கு இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகச் சிறந்த பேராசிரியராக விளங்கினார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. இணையத்திற்குரிய அருமையான சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேள்வி எழுப்பி பதில் சொல்வார்கள். அப்படி எல்லாத்தையும் அப்படி பயானா சொல்லிட்டு போக மாட்டாங்க. கேள்வியை எழுப்பி அதற்கு பின்னாலே பதில் சொல்லக்கூடிய ஒரு பழக்கம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே உண்டு. சில விஷயங்களை ஆழமா பதிவு பண்ணணும், மனசுல போய் அப்படியே நிக்கணும், அந்த விஷயத்துடைய கணத்தை அவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேள்வி கேட்பார்கள், கேள்வி கேட்டு முடித்ததற்கு பின்னாலே அதற்கு பின்னால பதில் சொல்லுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை கேட்கிறாங்க, மனில் முஃப்லிஸ், திவாலான ஆள் யாரு, எல்லாத்தையும் இழந்து கடைசியில நல்லா வாழ்ந்துட்டு கடைசியில ஒண்ணுமே இல்லாம நஷ்டமாயி திவாலா இருப்பாரா இல்லையா, அவர் யார், மனில் முஃப்லிஸ், எல்லாவற்றையும் இழந்து நிற்கக்கூடிய அந்த ஏழை யார். அப்போ சஹாபாக்கள் சொன்னாங்க, மல்லா திருகமலகு வலா தீனாரலகு, பணம் காசு இல்லாம எல்லாத்தையும் இழந்துட்டு ஒருத்தர் நிக்கிறான் அப்படின்னு சொன்னா அவன் தான் முஃப்லிஸ், அவன் தான் திவாலானவன் அப்படின்னு சொல்லி யதார்த்தத்தை விளங்கியவர்கள் அந்த யதார்த்தமான பதிலை சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்ல அப்படி அல்ல சொல்லிட்டு சொன்னாங்க, முஃப்லிஸ்னு சொல்லி ஒருத்தர் இருக்கிறான், அவன் யார் தெரியுமா, நாளை மறுமையில பெரிய நன்மைகளுடைய குவியல்களை கொண்டு வருவான், பெரும் நன்மைகளுடைய குவியல் இருக்கும், அவன் சொர்க்கத்துக்கு நேர போயிடலாம் வருவான். திடீர்னு ஒருத்தர் வருவான், வந்து அவனுக்கு முன்னால் வந்து அல்லாஹ்வுக்கு முன்னால் வந்து சொல்லுவான், யா அல்லாஹ், இவன் துன்யாவுல திட்டுனான், துன்யாவில் என்னுடைய அடிச்சான், துன்யாவில் என்னுடைய பொருளை அபகரித்துக் கொண்டான், துன்யாவில் கடன் வாங்கினா கொடுக்கல என்று ஒவ்வொருத்தனாக வருவான். அல்லாஹ் என்ன செய்வான் அப்படின்னு சொன்னா, இவன்கிட்ட இருந்த அந்த நன்மைகளை எல்லாத்தையும் எவன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணானோ அத்தனை பேருக்கு அள்ளி கொடுத்துருவான். கடைசியில பார்த்தா இவன்கிட்ட எதுவுமே இருக்காது. கடைசியில் இன்னொருத்தர் வருவான், யா அல்லாஹ், இவன் எனக்கு மோசடி பண்ணான், துரோகம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி வரும்போது அல்லாஹ் தஆலா எடுத்து கொடுப்பதற்கு எதுவுமே இருக்காது. உடனே அவன்கிட்ட இருக்கிற பாவம் இருக்குமா இல்லையா, அந்த பாவத்தை எடுத்து அல்லாஹ் தஆலா இவன்கிட்ட சேர்த்து விட்டுருவான். அதுக்கு பின்னால பார்த்தா மலை போல நன்மைகளை கொண்டு வந்தவன் அதே மலை போல இருக்கும், நன்மையா இருக்காது, பாவங்களாக வந்து சேர்ந்திருக்கும். கொடுப்பதற்கு நன்மை இல்லாமல் யாருக்கெல்லாம் மோசடி செய்தானோ அத்தனை நபர்களுடைய பாவங்களை இவனுக்கு வந்து என்ன செஞ்சிருக்கும், சேர்ந்திருக்கும். அதற்கு பின்னாலே நரகத்திற்கு அவன் சென்று விடுவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இவன் தான் முஃப்லிஸ், திவாலானவன், எல்லாவற்றையும் கையிலே வைத்து கடைசியில எதுவுமே இல்லாம நரகத்துக்கு போறானா இல்லையா, ஆசையோடு சொர்க்கத்துக்கு போவதற்கு நன்மை இருக்கிறது என்ற நினைப்பிலே வந்தார், கடைசியில நரகத்துக்கு போயிட்டான், இவன் தான் முஃப்லிஸ் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கேள்வி கேட்டுவிட்டு, இது முக்கியமான ஒரு கேள்வி, இந்த உலகத்தில் நீ செய்யக்கூடிய நன்மை உன்னை கரை சேர்த்து விடும் என்று நம்பாத. மக்களோடு நீ பழகுகின்ற பொழுது அவரிடத்தில் எந்த நிலையில நடந்து கொண்டாய், நாளைக்கு அவன் வருவான், உன் நன்மையை பறிக்கிறதுக்கு வருவான், திட்டான், அடிச்சுட்டான், மோசடி பண்ணா, கடனை கொடுக்கல, துரோகம் பண்ணிட்டான், எல்லா கோரிக்கைகளோடும் எல்லா குற்றச்சாட்டோடும் மறுமையில வருவான். கடைசியில் எதுவுமே இல்லாம நீங்க ஆயிடாதீங்க என்கின்ற அந்த செய்திய நீங்கள் பள்ளியாசலுக்கு வரீங்க, என்னோடு இருக்கிறீங்க, இபாதத் செய்றீங்க, எல்லாமே நடக்கு, நன்மைகளை நீங்கள் அதிகமாக்கிக் கொள்கிறீர்கள். ஆனால்
சமூகத்திலே நடக்கின்ற பொழுது கண்ணியமாக மரியாதையாக நடந்து கொள்ளுங்கள். இல்லை என்று சொன்னால் நாளை மறுமையிலே எல்லாவற்றையும் இழந்துவிட்டு நரகத்திற்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை வந்துவிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதிக்கிறார்கள். இந்த செய்தி மனசுல ஆழமா போய் பதியும். கேள்வி கேட்கிறார்கள். கேள்வி கேட்டுவிட்டு அந்த விஷயத்துடைய கணத்தை, அதனுடைய முக்கியத்துவத்தை அப்படியே இதயத்திலே கொண்டு போய் நிறுத்தி வைக்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொழுகையில் அசட்டையா இருக்கும். தொழுகையில் இந்த அளவுக்கு நம்ம கவனக்குறைவா இருக்கணுமோ அந்த அளவுக்கு கவனக்குறைவா என்ன செய்யணும் இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை விளக்குறதுக்கு ஒரு கேள்வி ஒன்று கேட்டாங்க. ஒரு மனிதர், அவருடைய வீட்டு பக்கத்துல ஆறு ஓடுது, தினமும் 5 வேளை குளிக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்லிட்டு, ஒரு நாளைக்கு 5 வேளை குளிக்கக்கூடிய அவருடைய உடல்ல ஏதாவது அழுக்கு இருக்குமா என்று கேட்கிறார். 5 வேளை குளிக்கிறார், 5 வேளை குளிக்கக்கூடிய அவருடைய உடல்ல ஏதாவது அழுக்கு இருக்குமா என்று கேட்கிறார்கள். யார் சொல்லலாம், அது எப்படி இருக்கும்? இருக்காது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொன்னாங்க, இத மாதிரி தான் ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுகிறார் என்று சொன்னார், அவருடைய வாழ்க்கையிலே பாவம் அண்டாது, பாவமே இருக்காது, பரிசுத்தமானவனாக ஆகிவிடுவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு கேள்வி கேட்டுவிட்டு அந்த கேள்விக்கான பதில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த பதிலாக, முக்கியமான விஷயமாக இருக்கின்ற பொழுது அந்த விஷயத்தை கொண்டு போய் நிறுத்துவதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற கேள்வி கேட்டு பதில் சொல்லக்கூடிய ஒரு பழக்கம் ரசூலுல்லாஹ்வுக்கு உண்டு. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொன்னா, டிகிரி படிச்சிடலாம், அதுக்கடுத்து ஆசிரியராக போகணும் அப்படின்னு சொன்னா உடனே ஆசிரியராக போக முடியாது. அதுக்கடுத்து பிஎட் எழுதணும், எம்எட் எழுதணும். இந்த பிஎட்லையும் எம்எட்லையும் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, எப்படி டீச்சிங் பண்ணணும், பிள்ளைகளோடு நீ எப்படி நடந்து கொள்ள வேண்டும், பிள்ளைகளுக்கு நீ எப்படி போதிக்க வேண்டும், எப்படி நீ கற்பிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய ஒரு 1 லட்சம் ரூபாய் கொடுத்து செலவு பண்ணி என்ன செய்யறாங்க, பிஎட் எம்எட் படிக்கிறாங்க. அது ஒரு கல்வியல், ஒரு துறையாக, அதை ஒரு படிப்பாக வைத்திருக்கிறார்கள். ஆனால் அத்தனை விஷயங்களும் அவன் எதையெல்லாம் போதிக்கிறானோ அத்தனை விஷயங்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதலில் இருக்கிறார். இன்னைக்கு லீடர்ஷிப் அப்படின்னு சொல்லி அங்கங்கே கூட்ட வைக்கிறாங்க. இந்த லீடர்ஷிப் வர்றது யாரு அப்படின்னு சொன்னா, பெரும் பண முதலைகள் வருவார்கள், கம்பெனியினுடைய முதலாளிகள் வருவார்கள். அவங்களுக்கு எல்லாம் ஃபீஸ் என்ன தெரியுமா, லட்சக்கணக்கில் கொடுத்து வருவாங்க. லட்சக்கணக்கில் பணம் கொடுத்துட்டு அந்த கிளாஸ்ல அட்டெண்ட் பண்ணுவாங்க. லீடர்ஷிப் குவாலிட்டி எப்படி உருவாக்கிறது அப்படின்னு சொல்லி எல்லாம் எங்க இருக்குது, அவங்க சொல்லக்கூடிய உதாரணம் எல்லாம் எங்க இருந்து வருகிறது என்று சொன்னால், அத்தனை உதாரணங்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலிருந்து எடுக்கப்பட்ட செய்திகளை தான் அங்கே சொல்வார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா துறை சார்ந்த விஷயங்களுக்கும் வழிகாட்டி இருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடியாது. உதாரணம் சொல்லி விளக்குறதுல ரசூலுக்கு ஈடு யாருமே கிடையாது. ஒரு செய்தியை பெரும்பாலும் எல்லாரும் ஒரே அறிவு தரத்தில் இருக்க மாட்டார்கள். ஒரு வகுப்பறையில ஒரு 30-40 மாணவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் எல்லாரும் ஒரே தரத்தில் அறிவில் இருக்க மாட்டாங்க. ஒருத்த உடனே சொன்ன உடனே கேட்ச் பண்ணிக்கிறான். சில பேர் 1000 தடவை சொன்னாலும் கேட்க மாட்டான். சில பேர் இருப்பான், அவனுக்கு விளங்கிய ஒரு செய்தியை ஒரு உதாரணத்தை காட்டி சொன்னோம் என்று சொன்னால் பட்டுன்னு விளங்கிக்குவான், ஈஸியா விளங்கிக்குவான். அது பேராசிரியராக ஆசிரியராக யார் இருக்கிறாரோ அவர் அந்த மாணவருடைய தரத்தை அறிந்து புரிந்து அவன் டீச்சிங் பண்ணா அப்படின்னு சொன்னா மாணவர்கள் பெரிய லெவல்ல வருவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கலை ரசூலுல்லாஹிக்கு கைவந்த கலை. நிறைய உதாரணங்கள் சமூகத்திலே சொல்லி இருக்கிறார்கள். விஷயத்தை விளக்க வேண்டும் என்பதற்காக சொல்லி இருக்கிறார்கள். சமூகத்தினுடைய ஒற்றுமையை விளக்குவதற்கு ஒரு உதாரணம் சொல்வாங்க. அல் முஃமினு லில் முஃமினி கல் புன்யான் யஷுத்து பஅதுஹு பஅதா. ஒரு முஃமின் ஒற்றுமையா வாழணும் அப்படின்னு சொன்னா எந்த அமைப்புல எந்த முறையில இருக்கணும் என்பதை ஒரு கட்டிடம், வீடு நிம்மதியானது, வீடு மகிழ்ச்சியானது, வீடு கட்ட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய ஆசையாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வீடு மகிழ்ச்சியை சந்தோஷத்தை தர வேண்டும் என்று சொன்னால் கட்டடம் நன்றாக இருக்க வேண்டும். சிவதாரிசன் சொல்லிட்டு சொல்றாங்க, அந்த கட்டடத்தில் இருக்கக்கூடிய செங்கற்கள் எப்படி ஒன்றை இன்னொன்று பற்றி கொண்டு ஒரு பெரும் பிரம்மாண்டமான காட்சியை தருகிறதோ அதுபோல முஸ்லிம்கள் இருக்க வேண்டும். ஒரு மூமின் இன்னொரு மூமினை பற்றி கொண்டு வாழ வேண்டும். அந்த பற்றுதல் சமூகம் முழுக்க பரவிவிட்டது என்று சொன்னால் இந்த சமூகம் ஒரு ஸ்ட்ராங்கான வீடாக மாறிவிடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒற்றுமைக்கு கட்டிடத்தை காலமுழுக்க எதை பார்த்து கொண்டிருக்கிறோமோ, எதிலே வசிக்கிறோமோ
அதை உதாரணமாக சொல்லி விளக்குகிறார்கள். இதை தாண்டி ஒரு உதாரணம் தேவையில்லை சமூகத்திற்கு. இன்னொரு உதாரணம் சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தனியாக மேயக்கூடிய ஆட்டை ஓநாய் கடித்து விடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உதாரணம் சொல்கிறார்கள், தனியாக மேயக்கூடிய ஆட்டை தான் ஓநாய் கடிக்கும். என்றைக்குமே ஓநாய் ஆட்டு மந்தையை நோக்கி வரவே வராது. ஆடை விட பலமானது, ஆடுகளை விட பலமானதுதான் ஓநாய். ஆனாலும் கூட சமூகமாக குழுவாக இருக்கக்கூடிய ஆட்டு மந்தையை நோக்கி ஓநாய் வராது. என்றைக்கு ஒருவன் பிரிந்து செல்கிறானோ அவனை அடித்து சாப்பிட்டு விடும். மன் ஷத்த சுத்த ஃபின்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த சமூகத்திலே எவன் சமூகத்தை விட்டு விலகி வாழ்கிறானோ நரகத்திலேயும் அவன் போறதே நரகம். ஆனால் அந்த நரகத்திலேயும் தனிமை நரகமாக, நரகத்திலேயும் தனிப்பிக்கப்பட்டவனாக இருப்பான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார். ஒரு உதாரணம், ஒரு சமூகத்திற்கு ஒரு செய்தியை கொண்டு போய் சேர்ப்பதற்கு, புரிந்து கொள்வதற்கு தோல்வாக உதாரணத்தை சொல்வதிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைதேர்ந்தவர்கள். இந்த உலகத்திலே முஸ்லிம்கள் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழணும், ஒரு உதாரணம், அற்புதமான உதாரணம் சொல்வாங்க. அத்துன்யா சிஜ்னுல் முஃமின் வ ஜன்னத்துல் காஃபிர். இந்த உலகம் இருக்கிறது முஸ்லிம்களுக்கு சிறைச்சாலை. ஒற்றை வார்த்தையில் முடிச்சிட்டாங்க. ரொம்ப சுதந்திரமா வாழணும்னு நினைக்கிறாங்க. கட்டுப்பாட்டுள்ள வாழ்க்கையை முஸ்லிம்கள் வாழ வேண்டும். என்னைக்கு ஈமான் கொண்டு விட்டாயோ, என்னைக்கு முஸ்லிமாக உன்னை நீ ஆக்கி கொண்டாயோ, அன்றிலிருந்து உன்னுடைய வாழ்க்கை கட்டுப்பாடான வாழ்க்கையாக இருக்க வேண்டும். கட்டுப்பாடற்ற வாழ்க்கை என்பது முஸ்லிமுக்கு கிடையாது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த உலகம் சிறைச்சாலை. சிறைச்சாலையில எப்படி குறிப்பிட்ட நேரம், குறிப்பிட்ட நேரத்திலே தான் சாப்பாடு, கட்டுப்பாடுகள், இந்த உணவு இந்த நேரத்தில் இதை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு வரையறை இருக்கிறதோ, முஸ்லிம்களுக்கு அந்த வரையறையோடு வாழ வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமாக சொல்லித் தருகிறார்கள். கணிதத்திற்குரிய அருமையான சகோதரர்களே, சில நேரங்களில் மாணவர்களுக்கு சைகை மூலமாக சொல்வது, வாயால சொன்னா புரியாது, என்னத்தை விளக்கினாலும் புரியாது. அந்த மாதிரி சில மரமண்டலிகள் என்ன செய்வாங்க, இருப்பாங்க. ஆசிரியரா இருக்கிறதுல பெரிய கஷ்டம் இருக்கு. ஏன்னா 40 பேர் 40 குணத்துல இருப்பான். 40 பேருக்கும் அறிவுடைய ஏற்றத்தாழ்வுகள் உண்டு. 40 பேர் பண்ணக்கூடிய சேட்டைகள்லாம் இருக்கு. எல்லாவற்றையும் எல்லோரையும் வைத்து சமாளிக்கிற அந்த வேலை இருக்குது இல்லையா, சாதாரண வேலை இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுக்கும் வழிகாட்டி இருக்கிறார். எப்படி கையாள வேண்டும், எப்படி அவர்களுக்கு பயிற்சி கொடுக்க வேண்டும் என்பதற்கான வழிகாட்டுதலையும் சொல்லி இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட ஒரு சஹாபி சுஃபியான் இப்னு அப்துல்லாஹ் ஸதபி என்கிற ஒரு சஹாபி வந்து கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய விஷயத்துல நான் எதை ரொம்ப பயப்படணும், அல்லாஹ்வுடைய விஷயத்துல நான் பயப்பட வேண்டிய காரியம் எது என்று கேட்கிறார். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றும் சொல்லல, நாக்க பிடிச்சு தூக்கி காட்டினாங்க. இந்த பாரு தான் ஒண்ணுமே பதிலே சொல்லல, நாக்க பிடிச்சு அப்படியே காட்டினாங்க. அல்லாஹ்வுடைய விஷயத்துல பயப்பட வேண்டிய ஒரே ஒரு உறுப்பு இதுதான். இன்னொரு ஹதீஸ்ல வருகிறது, மை யதுமனி மா பைன லஹ்யைஹி வ மா பைன ரிஜ்லைஹி அதுமன லஹு ஜன்னah. சொர்க்கத்தை நான் பெற்று தருகிறேன், ஆனால் மூமின்கள் எனக்கு ஒரு கேரண்டி கொடுக்கணும். என்ன அப்படின்னு சொன்னா, 2 தாடைகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய நாவையும் தொடைகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய மர்மஸ்தானத்திற்கும் பொறுப்பெடுத்துக் கொண்டால் சொர்க்கத்தை நான் பெற்று தருகிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பாவத்திற்கான அச்சாணியாக விளங்குவது இந்த நாக்கு. எல்லா பிரச்சனைகளுக்கும் நாவு தான் காரணம். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிக்கு விளக்கும் போது சொல்கிறாங்க, நாக்க புடிச்சு காட்டினாங்க, இதுதான் என்று சொல்லி காட்டினார்கள். இணையத்திற்குரிய சகோதரர்களே, பயிற்றுவித்தலிலே இதுவும் ஒரு கலை என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அதுபோல இன்னொரு ஹதீஸ்ல சொல்வாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனாதைகளை குறித்து சொல்லும்போது சொல்வாங்க, மக்களுக்கு மத்தியில பேசிட்டு இருக்கிறாங்க, அனாதைகளை ஆதரிக்கக்கூடியவன் என்று சொல்லிவிட்டு அவனுக்கான நன்மை என்ன தெரியுமா, நாள மறுமையில சொர்க்கத்துல நானும் அனாதைகளை ஆதரித்த அவனும் இப்படி இருப்போம் என்று சொல்லி காட்டினார்கள். 2 கையை சேர்த்து வச்சு சொன்னாங்க, சொர்க்கத்துல என் பக்கத்துல இருக்கிற பாக்கியம் அவருக்கு உண்டு. ஒரு அனாதையை ஆதரித்தால் அனாதைக்கு எல்லா வகையான படிப்போ உணவோ எதிர்கால வாழ்க்கைக்கான வழிகளையோ ஒரு மனிதன் செய்வானேயானால் நாள மறுமையில என் பக்கத்துல இருக்கக்கூடிய பாக்கியம் அவருக்கு உண்டு என்று அந்த செய்தியை, அதில் இருக்கக்கூடிய முக்கியத்துவத்தை, அந்த விஷயத்தை கவனம் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கையின் வழியாக
விளக்கி காட்டினார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. அதே போல சூழ்நிலைகளை பயன்படுத்திக் கொள்வது. மாணவர்கள் எந்த மனோநிலையில் இருக்கிறாங்க, அவர்களுடைய சூழ்நிலையை பயன்படுத்தி விஷயத்தை அவர்களுக்கு போதிப்பது. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில பார்க்க முடியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை மதியம் தூங்கிட்டு இருக்கிறாங்க. தூங்கிட்டு இருந்தா சும்மா சாதாரணமா கல்லுல படுத்து தூங்குறாங்க. கல்லு அது சின்ன சின்ன கற்கள். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்து எழுந்திருக்கும் போது பார்த்தா அவருடைய உடம்புல எல்லாம் அந்த கல்லினுடைய அழுத்தம் அப்படி இருக்குது, அந்த அடையாளம் அப்படி இருக்குது, முகத்திலையும் இருக்குது. இப்போ ஒரு சஹாபி வர்றாங்க, அப்துல்லா இப்னு உமர் அல்லது அப்துல்லா இப்னு மஸ்ஊத், இவங்க ரெண்டு பேர்ல யாரோ ஒரு ஆள், அந்த சஹாபி வர்றாங்க. அப்படி வந்து கேட்கறாங்க, யா ரசூலுல்லாஹ், ஏன் இதுல போய் படுத்து கிடக்குறீங்க? நீங்க சொல்லிருந்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு தலையணையாவது நம்ம எடுத்து தர மாட்டோமா, ஒரு விரிப்பை கொண்டு வந்து தர மாட்டோமா, ஏன் இதுல படுத்து கிடக்குறீங்க அப்படின்னு கேட்கும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மாலி வல் துன்யா, எனக்கு இந்த உலகத்திற்கு என்ன கேடு ஏற்பட்டு விட்டது, எனக்கு இந்த உலகத்திற்கு என்ன கேடு ஏற்பட்டு விட்டது, அந்த உலகத்துல அது போன்ற சொகுசான வாழ்க்கை வாழ்வதற்காக வந்தேன் சொல்லிட்டு சொல்றாங்க, நான் ஒரு பயணி, ராக்கி, நான் ஒரு பயணத்துல இருக்கிறேன். ஒரு பயணி தன்னுடைய பயணத்தை தொடர்கின்ற பொழுது ஏற்படக்கூடிய களைப்பு நீக்குவதற்காக வேண்டி ஒரு மரத்துக்கு கீழே கொஞ்ச நேரம் தூங்குவார். அதுக்கு பின்னால மரத்தை எல்லாம் விட்டுட்டு அவர் வாட்டுக்கு போய்கிட்டே இருப்பார். அது மாதிரி தான் இந்த உலகத்துக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன், வந்திருக்கிறேன். எனக்கு என்ன சுகம் தேவைப்படுகிறது, எனக்கு என்ன சொகுசான வாழ்க்கை தேவைப்படுகிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சாதாரண ஒரு விஷயம், நம்ம சாதாரண நினைப்போம், ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்தை சமூகத்திற்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, அழுத்தமான விஷயமாக இது போய் சேர வேண்டும் என்பதற்காக வேண்டி சூழ்நிலையை பயன்படுத்தி, ஏன்னா அவருடைய முழு கவனம் ரசூலுல்லாஹ் இருக்கு. ஏன் ரசூலுல்லாஹ் இப்படி படுத்து கிடக்குறீங்க, இப்படி எல்லாம் நீங்க படுக்கணும் என்று ரசூலுல்லாஹ்வின் மீது கூடுதலான அக்கறையை செலுத்தி கொஞ்சம் சுகமா வாழலாமே என்று அவர் நினைத்து சொல்கிறார். ஒரு தூங்குவதற்கு கூட தலைவாணி இல்லாமல் தூங்க வேண்டுமா என்று நினைத்தவர் சொல்கிறார். இந்த சந்தர்ப்பம் முழுமையாக அவருடைய உள்ளம் ரசூலை நோக்கி இருக்கின்ற பொழுது இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அற்புதமான ஒரு விஷயத்தை கொண்டு போய் திணிக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யதார்த்தங்களை, சூழ்நிலையை கவனத்திலே கொண்டு விஷயங்களை போதிப்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பாணியிலே ஒன்றாக இருக்கிறது. ஒரு சஹாபி, ஒரு அம்மா, கௌசான் என்கின்ற குலத்தை சார்ந்த ஒரு அம்மா, அவங்களுக்கு ஒரு சின்ன குழந்தை, பால் குடிக்கிற வயசுல உள்ள ஒரு குழந்தை. அப்ப ஒரு கூட்டமா என்ன செய்யறாங்க, வர்றாங்க, ரசூலை பார்ப்பதற்காக வருகிறார்கள். அப்படி வரும்போது அந்த அம்மா திடீர்னு பார்த்தா குழந்தைக்கு பசிக்கிற நேரம் ஆயிடுச்சு, பால் கொடுக்கணும்னு சொல்லி தேடுறாங்க. அப்படி பால் கொடுக்கணும்னு சொல்லி தேடிக்கிட்டே இருக்கும்போது குழந்தையை காணும். அங்க இங்க என்ன செய்யறாங்க, பாக்குறாங்க, பரிதவிச்சு போறாங்க, உள்ள பசியில இருக்குமே, உள்ள பசியில இருக்குமே அப்படின்னு சொல்லி சபையில அங்கிட்டு என்ன செய்யறாங்க, பார்த்துக்கிட்டே வர்றாங்க. திடீர்னு பார்த்தா அந்த குழந்தை விளையாண்டுட்டு இருந்த குழந்தை அப்படியே நேரம் ஓடி வருது. ஓடி வந்த உடனே அந்த தாய் அப்படியே அந்த குழந்தையை அழைத்து தன்னுடைய மார்பிலே பாலை கொடுக்கிறார். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த காட்சியெல்லாம் முடிஞ்சதுக்கு பின்னால அங்கே இருந்த தோழர்களிடத்துல சொல்றாங்க, அந்த தாயை பார்த்தீங்களா, அந்த பிள்ளை மேல எவ்வளவு பாசம், எவ்வளவு அன்பு, அந்த பிள்ளை கொஞ்ச நேரம் கழிச்சா வந்துடும், ஆனாலும் கூட அந்த பிள்ளையினுடைய பசி இந்த நேரத்தில் பால் குடிக்கும், பசியோட அந்த குழந்தை இருக்கிறது, இருக்கக்கூடாது என்கிற அந்த தவிப்பு அந்த தாயிடத்தில் இருந்தது. பாத்தீங்களா, ஆமா யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு சஹாபாக்கள் சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதை விட 70 மடங்கு நம்ம மீது பாசம் உள்ளவன் அல்லாஹ் என்று சொன்னார்கள். நம்ம மீது 70 மடங்கு பாசம் உள்ளவன் இறைவன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சூழ்நிலையை அப்படியே பயன்படுத்தி அல்லாஹ்வை குறித்த செய்திகளை, அவருடைய கருணையை குறித்த செய்திகளை அந்த மக்களுக்கு போட்டார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. நினைத்துக்கூடிய சகோதரர்களே, ஒரு பேராசிரியரிடத்தில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்களிலே ஒன்று, சூழ்நிலைக்கு தகுந்தவாறு சூழ்நிலையை பயன்படுத்தி எதை சொன்னால் உடனடியாக மாணவர் ஏற்றுக்கொள்வாரோ அது சம்பந்தமான செய்திகளை சொல்வது இருக்கிறது மிக முக்கியமான வழிகாட்டுதலாக இருக்கிறது. அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயம் தேவைப்படக்கூடிய நேரத்துல அந்த விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லுவாங்க. ஒரு காய்க்கு 2 தடவை 3 தடவை என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னாங்க, திடீர்னு பார்த்த சஹாபாக்கள் கூடி இருக்கிறாங்க, பயான் ஆரம்பிக்கும் போது கடுமையா திரும்ப திரும்ப ஆரம்பிக்கிறாங்க, வல்லாஹி லா மூமின், வல்லாஹி லா மூமின், வல்லாஹி லா மூமின். 3 தடவை சொல்றாங்க. அல்லாஹ்வின் மீது ஆணையாக அவன் மூமினே கிடையாது, அல்லாஹ்வின் மீது ஆணையாக அவன் மூமினே அல்ல. 3 தடவை சொன்ன உடனே சஹாபாக்கள் எல்லாம் பயம் வந்துருச்சு. ரசூலுல்லாஹ் யார சொல்றாங்க, திரும்ப திரும்ப சொல்றாங்க, யார சொல்றாங்க?
என்று பயம். யார் சொல்லலாம், யார் யார் என்று கேட்கின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப சொன்னார்கள், மல்லா யுமினு பவாயித்த ஜாரம், பக்கத்து வீட்டுக்காரனால் எவன் பாதிக்கப்பட்டிருக்கிறானோ, பக்கத்து வீட்டுக்காரன் இவனுடைய தொல்லை கஷ்டமா இருக்கு, மோசமா இருக்கு, அவன் பக்கத்துல குடியிருக்க முடியல, அந்த அளவுக்கு கேடுகட்டவனா என்ன செய்யறான் இருக்கிறான் என்றால் இவன் மூமின் அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான், பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தொந்தரவு அளிக்கக்கூடியவன், கஷ்டத்தை கொடுக்கக்கூடியவன் மூமினாக இருக்க முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப ஆழமா சத்தமோடு சொல்றாங்க, வல்லாஹி லா மூமின், வல்லாஹி லா யூமின் என்று சொல்கிறார்கள். சஹாபாக்கள் பயந்து போயிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடீர்னு இந்த மாதிரி செய்திகளை சொல்ல வரும்போது அந்த சஹாபாக்களுக்கு அச்சம் வருகிறது. இன்னும் வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும், மெருகூட்டிக் கொள்ள வேண்டும், இது போன்ற பாவங்களிலே ஈடுபட்டு விடக் கூடாது என்கின்ற கூடுதலான கவனம் சஹாபாக்களுக்கு கிடைத்தது. எல்லா விஷயத்திலையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா சந்தர்ப்பங்களையும் எல்லா நிலைகளையும் பயன்படுத்தி அந்த சஹாபாக்களை பக்குவப்படுத்தினார்கள். அதனால அவங்க சஹாபிகளா இருக்காங்க. நம்ம நினைக்கலாம், இப்படி இல்லாம சொன்னாங்க, இப்படி சொன்னாங்களா, இப்படி சொன்னாங்களா, எல்லா வழியையும் பயன்படுத்தினார்கள், எல்லா முறைகளையும் பயன்படுத்தி அவர்களை பண்படுத்தினார்கள், பக்குவப்படுத்தினார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. நினைத்திற்குரிய அருமையான சகோதரர்களே, சில நேரங்களில் மாணவர்களை தொட்டு பேசுவது, அவன்கிட்ட நெருங்கி தொட்டு பேசுறதுன்னா என்ன, அவனோடு ஐக்கியமாகி விடுவது. அவன் நிலைக்கு சில நேரங்களில் போனோம்னா நிறைய செய்திகள் கிடைக்கும். சில நேரங்களில் வாத்தியார் மதரசால என்ன செய்வோம் அப்படின்னு கேட்டா, ஒருத்தனை ரொம்ப பழக்கம் வச்சுக்கிறது. ஏன் அப்படின்னு சொன்னா அவன் தான் ரகசியங்கள் வந்து சொல்லுவான். அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு அவனுக்கு ஏதாவது கொஞ்சம் டீயை வாங்கி கொடுத்து ஏதாவது ஸ்வீட் கொடுத்து நல்லா ஜாலியா பேசிக்கிட்டே இருந்தா அப்படின்னு சொன்னா அவன் பாட்டுக்கு என்ன செய்வான். ஏன்னா நமக்கு என்ன தேவை, மாணவர்களுடைய உள் விஷயங்கள் என்னங்கிறது தேவை. அந்த உள் விஷயங்கள் என்னங்கிறது தேவைன்னு சொன்னா யாரையாவது பக்கத்துல வச்சுக்கிறோம், எவனையாவது கூப்பிட்டு உட்கார வச்சு பேசணும்னா எல்லாத்தையும் கட்டிட்டு போயிருவான். இந்த குடியாரர் இருக்கானே இல்லையா, குடிச்சிட்டோம்னு சொன்னா பல கொலைகளை பார்த்தா 20 வருஷம் 30 வருஷம் கழிச்சோம்னா கொலை யாரு கொலை செஞ்சாங்கிறது வருது. எப்போ குடிச்சிட்டோம்னா எல்லாத்தையும் சொல்லிடுவான். அது மாதிரி மாணவர்கள் இருக்காங்களா இல்லையா, சில பேரை நம்ம பக்கத்திலே வச்சுக்கிட்டு அவனை அன்பாக நம்ம பக்கத்துல வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அவன் தான் நிர்வாகம் நடத்த முடியும். மதரசாவுடைய பொறுப்புகள்ல, கல்லூரிகளுடைய பொறுப்புகள்ல மாணவர்கள் சரியா இருக்கிறாங்களா, என்ன நடக்கு, எந்த நேரத்துல என்ன செய்வாங்கன்னு தெரியாது. அப்ப அந்த ரகசியங்கள்லாம் நமக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னா நாம மாணவர்களிடத்திலே நெருக்கம் காட்ட வேண்டும். அப்பதான் சில செய்திகள் நமக்கு என்ன செய்ய வரும். இணையத்திற்குரிய அருமையான சகோதரர்கள், அதனால மாணவர்களை தொட்டு பேசுவதல்ல, பாசத்தால் நெருங்கி பேசணும் என்று சொன்னால் எல்லா விஷயங்களையும் உள்வாங்கிக் கொள்வான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ஒரு பாணி வச்சாங்க. நான் கூட அன்னைக்கு ஒரு சொன்னேன், ஒரு இளைஞர் ரசூலுல்லாஹ் வந்து கேட்டார் இல்லையா, யா ரசூலுல்லாஹ் விபச்சாரம் செய்யணும் அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்டார் இல்லையா. எவ்வளவு பெரிய கேள்வி, ஆனால் விளங்காம கேட்கிறார், ஏதோ ஒரு மனமுரண்ல கேட்கிறார் என்பதை ரசூலுல்லாஹ் விளங்கிக் கொண்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கேள்வியெல்லாம் கேட்டு முடிச்சுட்டு என்ன செஞ்சாங்க, இந்த சஹாபியினுடைய முகத்திலே கையை வைத்து, நெஞ்சிலே கையை வைத்து துஆ செய்தார்கள். அல்லாஹும்ம மக்ஃபிர் லஹு, அல்லாஹும்ம மக்ஃபிர் லஹு வ தஹீர் கல்பஹு வ ஹஸ்ஸின் ஃபர்ஜஹு. துஆ செஞ்சாங்க, யா அல்லாஹ் இவருடைய பாவத்தை மன்னிச்சிரு. அவர் பக்கத்துல வச்சுக்கிட்டே கேட்கிறாங்க. எல்லா சஹாபாக்கள் உட்கார்ந்து இருக்காங்க, அவர் மேல கையை வச்சுக்கிட்டு அவருக்கு முன்னாலே துஆ கேட்கிறாங்க, யா அல்லாஹ் இவருடைய பாவத்தை மன்னித்து விடு, இவருடைய இதயத்தை பரிசுத்தப்படுத்துவாயாக, இவருடைய மர்மஸ்தானத்தை பாதுகாப்பாயாக, பத்திரித்தனமான வாழ்க்கையை வாழ வைப்பாயாக என்று துஆ செய்கிறார். துஆ செஞ்ச உடனே அவர் அப்படியே அழுதுட்டார், மாறி போயிட்டார். அதுக்கு பின்னால் அவருக்கு அந்த சிந்தனையே வரல. சில நேரங்களிலே அந்த அணுகுமுறை இருக்கிறது, ஒரு மனிதரை பாவ கடலில் இருந்து அப்படியே தூக்கி கொண்டு வந்துவிடும். அந்த மனிதரை நல்ல சஹாபியாக அந்த சிந்தனையே இல்லாத அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் மீது கை வைத்து செய்த அந்த துஆ அப்படியே மாற்றி விட்டது, பாதுகாத்து விட்டது என்பதை பார்க்க முடிகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களை திருத்துவதற்கும் கல்வியை போதிப்பதற்கும் மேற்கொண்ட முறைகளிலே இதுவும் ஒரு முறையாக இருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் அப்துல்லாஹ் இப்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நேரங்களில் கையை பிடிச்சிட்டு செய்தி சொல்வாங்க. அந்த செய்தி காதுல அவ்வளவு இனிமையா போய் சேரும். ரசூலுடைய கரம் பற்றுவது சந்தோஷம், மகிழ்ச்சி, அதை எதிர்பார்த்து காத்திருப்பார்கள் சஹாபிகள். அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருடைய கையாவது பிடிச்ச ஒரு செய்தியை சொன்னாங்கன்னு சொன்னா
காலம் முழுக்க அவர் மறக்க மாட்டார். ரசூலுல்லாஹ் என் கையை பிடிச்ச அந்த செய்தியை சொன்னாங்க. ஹதீஸ் ஷரீஃபில் பார்க்க முடிகிறது. ஏன்னா ரசூலுடைய நெருக்கத்தோடு அந்த விஷயத்தை, அந்த கல்வியை பெறுகின்ற பொழுது காலமெல்லாம் மறக்காமல் பாதுகாத்துக் கொள்ள முடியும். சில நிகழ்வுகள் வாழ்க்கையில பார்க்க முடியும். இந்த நேரத்தில் இதை சொன்னாரு அப்படிங்கும் போது அந்த நிகழ்வையும் அந்த நெருக்கத்தையும் அவர் பயன்படுத்தி சொல்லுகின்ற பொழுது காலம் முழுக்க அது மறக்காது. இந்த சஹாபி அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் கையை பிடிச்சிட்டு ஒரு செய்தி சொன்னாங்க. குன் ஃபி துன்யா கஅன்னக கரீபுன் அவ் ஆபிர் சபீல். உலகத்துல வாழும்போது எல்லாமே வரும், சோபோகங்கள் கிடைக்கலாம், வசதி வாய்ப்புகள் கிடைக்கலாம், எல்லாமே கிடைக்கும். ஆனா நீ ஒரு வழிபோக்கனை போல வாழ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எல்லாமே வரும். ஏன்னா ரிஸ்க்குங்கிறது சம்பாதிப்பதினால் ரிஸ்க் வருவதல்ல, அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவனுக்கு கொடுக்கிறான். அதனால எல்லாம் உன்னுடைய காலடியிலே வந்து கொட்டுவதற்கான வாய்ப்பு இருந்தாலும் கூட நீ வாழ்க்கையை ஒரு வழிபோக்கனை போல அமைத்துக்கொள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி எனக்கு இன்னும் ஞாபகத்தில் இருக்குன்னு சொல்றாங்க. நேற்றுக்குரிய அருமையான சகோதரி, அதனால கற்பித்தலுடைய ஒரு முறை என்ன என்று சொன்னால், ஒரு கூடுதலான நெருக்கத்தை பயன்படுத்தி போதிக்கக்கூடிய அந்த போதனை இருக்கிறது, அது ஆழமா போய் பதியும். அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்பார்ப்பை உருவாக்குவார்கள். என்ன சொல்லணும், என்ன சொல்ல வர்றாங்க ரசூலுல்லாஹ் என்கிற ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கி விட்டுட்டு அதுக்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த செய்திகளை கொண்டு போய் சேர்ப்பார்கள். அது ரசூலுல்லாஹ்வுடைய பாணியில ஒரு வழிமுறைகள்ல ஒன்றாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் வதா கடைசி நிலை, மக்கள் எல்லாம் ஒன்று கூடி இருக்கிறார்கள், லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் அந்த இடத்துல ஒன்று கூடி இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி உரை, ரசூலுல்லாஹ் நீண்ட நேரமா பேசின ஓரிரு நேரங்கள்ல அதுவும் ஒன்று. ஹஜ்ஜத்துல் வதால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுறாங்க, எல்லா மக்களையும் உட்கார வச்சுட்டு என்ன செய்றாங்க, பேசுறாங்க. ஐயி யௌமின் ஹாதா, மக்களை பார்த்து கேட்கிறாங்க, இது எந்த நாள் என்று கேட்கிறாங்க. ஐயி யௌமின் ஹாதா, இது எந்த நாள் என்று கேட்கிறாங்க. எல்லாரும் பார்க்கறாங்க, ரசூலுல்லாஹ் என்ன திடீர்னு இந்த வார்த்தையை கேட்கறாங்களே. ஹஜ்ஜத்துல் வதா, ஹஜ்ஜுடைய நாள், பிற 10 நன்றாக தெரியும். எல்லாம் தெரிந்ததற்கு பின்னாலே எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயத்தை ரசூலுல்லாஹ் கேள்வியாக ஆக்குகிறார்களே, என்ன காரணம்? எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு, அப்படியே அமைதியா இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க, ஐயி யௌமின் ஹாதா, இந்த நாள் எந்த நாள்? ஐயு பலதின் ஹாதா, இந்த இடம் எந்த இடம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க, ஐயு மக்கானின் ஹாதா, எந்த ஊரு என்று கேட்கிறார்கள். அமைதியா இருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதோ சொல்ல போறாங்க, என்ன செய்தியா இருக்கும்? ஏன்னா எல்லோருக்கும் தெரிந்த ஒரு செய்தியை கேள்வியாக முன்வைக்கிறார்கள் என்று சொன்னால் என்ன சொல்ல போறாங்க? ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்குவதற்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அருமையான தோழர்களே, நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தியெல்லாம் சொல்லிட்டேனா என்று கேட்டார். நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய செய்திகளை எல்லாம் சொல்லிவிட்டேனா என்று கேட்கிறார்கள். அப்போ சஹாபாக்கள் சொன்னாங்க, ஆம் யா ரசூலுல்லாஹ், எல்லாத்தையும் நீங்க சொல்லிட்டீங்க. அல்லாஹும்ம ஷஹத், அல்லாஹும்ம ஷஹத், அல்லாஹும்ம ஷஹத். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யா அல்லாஹ், நீயே சாட்சி, நபுவத்தாக நபியாக என்னை அனுப்பி என்னென்ன செய்திகளை எல்லாம் என்னிடத்திலே சொன்னாயோ அத்தனை செய்திகளையும் இந்த மக்களிடத்திலே நான் ஒப்படைத்து விட்டேன் என்ற செய்தியை அவர்கள் சொல்கிறார்கள். அதற்கு இறைவா நீ சாட்சியாக இரு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு அதற்கு பின்னாலே தன்னுடைய 23 ஆண்டு கால வாழ்க்கையின் சாராம்சத்தை, எப்படி இனிமேல் உலக மக்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு நீண்ட பயானை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. என்றால் ஒட்டுமொத்த தொகுப்புரை, தன்னுடைய வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்கள் எதற்காக, எந்த நோக்கத்திற்காக பட்டார்களோ அந்த நோக்கத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரிவாக்குகிறார்கள், விரிவுபடுத்துகிறார்கள். அந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அதற்காக வேண்டி ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்குகிறார்கள். அதற்கு பின்னால்தான் எல்லாம் அமைதியா, ஏன்னா பெரும் கூட்டம், அந்த கூட்டத்தினுடைய கவனத்தை ஈர்க்க வேண்டும். இல்ல அப்படின்னு சொன்னா எல்லோரும் அமைதியாக இருந்தாலும் கூட ஒரு சலசலப்பு உண்டாகும். கூட்டத்தினுடைய சலசலப்பு, எல்லோரும் அமைதியாக இருப்பார்கள் ஆனாலும் கூட சலசலப்பு உண்டாகும். அப்ப சொல்ல வேண்டிய செய்தி போய் சேராது. அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லோரையும் ஒரு எதிர்பார்ப்பிலே கொண்டு வந்து நிறுத்திவிட்டு அதற்கு பின்னாலே செய்திகளை சொன்னார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. இணையத்திற்குரிய அருமையான சகோதரி, டிவியில கூட பார்க்கலாம். இப்ப சமீபத்துல ஒரு டிவியில ஒரு விளம்பரம் போட்டான், ஒரு நைட்டுக்கு 1 ரூபா, ஒரு நைட்டுக்கு 1 ரூபா. ஒரு நைட்டு கேட்கும் போது நமக்கு வேற சிந்தனை வருது, என்னடா இது
தமிழ்நாட்டுக்கு ஒரு பரிச்சயமான வார்த்தையா இருக்குத அப்படின்னு. இப்ப கடைசியில் பார்த்தா கொசுவத்திக்கு விளம்பரம். ஆமா, அதுக்கு விளம்பரம். இப்ப என்ன சொல்றான்னு கேட்க அந்த எதிர்பார்ப்பை உருவாக்குவது இருக்கிறது. இதுக்கு முன்னால ஒரு வந்துச்சு வட்டி, அது அம்மா சொல்றதை கேளுங்க, அம்மா சொல்றதை கேளுங்க, அது மட்டும் தான் வரும். அது என்ன சொல்ல போறோம் ஒரு மாசத்துக்கு சொல்லிக்கிட்டே இருந்தான். அதுக்கு பின்னால்தான் ஏதோ லோன் கொடுக்கறானா இல்லையா, அந்த பைனான்ஸுக்காண்டி விளம்பரம். அந்த மாதிரி என்ன அப்படின்னு சொன்னா எதிர்பார்ப்பை உண்டாக்கி ஒரு விஷயத்தை சொல்வது என்பது ஆழமாக போய் பதியும். அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபப்பட்டிருக்கிறார்கள். சில நேரங்களில் செய்திகளை கொண்டு போய் சேர்ப்பதற்கு எல்லா நேரத்திலையும் ஜாலியா இருந்தா பத்தாது. ஒவ்வொரு நேரத்திலையும் ஒவ்வொரு யுக்தியை கையாண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்திற்கு செய்தியை சொல்லியிருக்கிறார்கள். அதோட கடுமையாக கோபப்பட்டார். என்ன கோபம் அப்படின்னு சொன்னா ஹதீஸ்ல வரும்போதே எழுது, ரசூலுடைய முகம் எப்படி இருந்தது என்று சொன்னால் மாதுளம் பழத்தினுடைய அந்த முத்து இருக்குது இல்லையா, எவ்வளவு சிறப்பா இருக்கும். ரசூலுடைய கோபம் அந்த அளவுக்கு அவருடைய முகத்திலே தெரிந்தது. முகமெல்லாம் சிவந்து போய்விட்டது, அந்த அளவுக்கு கோபப்பட்டார்கள் என்று அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய ராவி அறிவிக்கிறார்கள். என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா கலாக்கதர் பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. கலாக்கதர் உதாரணமா கலாக்கதர் பத்தி யார் பேசுவா, நாத்தியம் பேசுவான். உடனே படிச்சது யாரு, அவரை மத்தவ படிச்சது யாரு, அவரை படிச்சது யாரு, அவரை படிச்சது யாரு அப்படின்னு போய் இங்கோட்டு நிப்பாட்டுவான், அல்லாட்ட கொண்டு போய் நிப்பாட்டுவான். அல்லாஹ் படிச்சது யாரு என்று வந்து என்ன செய்வான், நிறுத்துவான். இப்ப அறிவு எதற்கு, எல்லாமே விதி என்று சொன்னால் மதி எதற்கு என்கிட்ட கேள்வியை கொண்டு வந்து வைப்பான். இப்படி நாத்தியத்தை போய் நம்ம உட்கார்ந்து பேச ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய ஈமானுக்கே ஒரு பெரிய பங்கத்தையும் பாதிப்பையும் ஏற்படுத்திவிடும். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால ஒரு சபையில உட்கார்ந்துட்டு என்ன செய்றாங்க, சஹாபாக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தலாக்கதை குறித்து என்ன செய்றாங்க, பேசுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தலாக்கதை நம்ப வேண்டுமே ஒழிய அதை குறித்து விவாதிக்க கூடாது. அதை குறித்து விவாதிச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா அதற்கு பின்னாலே பல்வேறு விதமான சிந்தனைகள் வரும், ஈமானை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை கூட ஏற்பட்டு விடும். அதனால தலாக் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிரி வல் கத்ரி கைரிஹி. இதெல்லாம் ஈமான் கொள்ள வேண்டிய விஷயம். அல்லாஹ்வை எப்படி நம்புறோமோ, மலக்குமார்களை எப்படி நம்புறோமோ, வேதங்களை எப்படி நம்புறோமோ, அதுபோல கதாக்கதை நம்ப வேண்டுமே ஒழிய கதாக்க விதியை குறித்த வியாக்கியானமோ விவாதமோ இருக்கக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கடுமையான கோபம் வந்துச்சு. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கோபத்தை பார்த்த உடனே சபை அமைதியாயிடுச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, நான் இதுக்குத்தான் வந்தேனா, இதற்குத்தான் நான் வேதங்களை கொண்டு வந்தேனா, உங்களுக்கு முன் வாழ்ந்த நபிமார்களும் உங்களுக்கு முன் வாழ்ந்த சமுதாயம் அழிக்கப்பட்டதற்கு காரணமே கலாக்கதை குறித்து அதிகமாக சிந்தித்து பேசிய காரணத்தினால் தான் அழிக்கப்பட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஏன்னா கலாக்கதை குறித்த அளவுக்கு அதிகமாக சிந்திப்போமையானால் முழுவதுமா என்ன செஞ்சது, ஈமான் பறி போய்விடும். ஒரு ஆள் வீட்டில் நோய்வாய்ப்பட்டிருக்கிறாரு, அது அவருடைய நசீப், அதோட பிடிச்சிடணும். அதை தாண்டி அவருக்கு என்ன நோய், சரியா பார்க்கல, அவன் சரியா பார்க்கல, மருத்துவம் பார்க்கல, வைக்கல, அதெல்லாம் அவர் உயிரோடு இருக்கும் போது செய்ய வேண்டிய காரியம். உயிர் போயிருச்சா கலாக்கது அந்த நம்பிக்கைக்கு வந்துடணும். உயிர் போனதற்கு பின்னாலும் நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்மளோட வேற திக்குல ஒன்று திசையில ஒன்று என்ன செஞ்சிடும், விட்டுடும். அதனால ஒரு விஷயத்தை பேசுகின்ற நேரம் எது, அது நடைபெறுகின்ற வரைக்கும். நடைபெற்று முடிந்து விட்டால் இறைவனுடைய நாட்டம் முடிஞ்சிருச்சு, அந்த நிலைக்கு வந்துடணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக கோபப்பட்டார்கள். முன்வாழ்ந்த சமுதாய மக்கள் அழிக்கப்படுவதற்கு மிக முக்கியமான காரணிகளிலே அதுவும் ஒன்று என்று சொல்லி காட்டினார். அதே போல ஒரு கட்டத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல மக்சூமியா என்கின்ற இந்த குலத்தை சார்ந்த ஃபாத்திமா என்கின்ற பெயருடைய ஒரு பெண்மணி திருடிட்டாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, பல்வேறு கூட்டத்தை சார்ந்தவர்கள் ரெக்கமெண்ட் வர்றாங்க. ஏன்னா கையை வெட்டும் அந்த குலம் கோத்திரத்தை சார்ந்தவர்கள் தங்களுக்கான ஒரு கண்ணிய குறைவாக நினைக்கிறார்கள். நம் குடும்பத்தை சார்ந்த பெண்மணி கையை வெட்டிட்டாங்க அப்படின்னு சொன்னா நம்முடைய குடும்பத்திற்கு, நம்முடைய குலத்திற்கு, கபீராவுக்கே கேவலமாக இருக்கும். அதனால எப்படியாவது காப்பாற்றிடணும் அப்படின்னு சொல்லி எல்லா வழிகளிலிருந்தும் என்ன பேசிட்டே இருக்காங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அசைந்து கொடுக்கவில்லை. ரசூலுல்லாஹ்வுடைய வளர்ப்பு பிள்ளை ஸைத் ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட என்ன செய்றாங்க, நீங்க ரசூலுக்கு ரொம்ப நெருக்கமான ஆள், ஆனா நீங்க சொன்னா என்ன செய்வாங்க, ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, போய் சொல்லி பாருங்க. இப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, வர்றாங்க
வந்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டுட்டு அமைதியா இருந்துட்டாங்க. அதற்கு பின்னாலே ஒரு பெரும் கூட்டத்தை கூட்டி இந்த வார்த்தையை சொன்னார்கள். என் மகள் ஃபாத்திமா திருடி இருந்தாலும் கையை நான் வெட்டுவேன் என்று சொன்னார்கள். அது கோபத்தோடு கடுமையான முகத்தை வைத்துக் கொண்டு சொன்னார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. என்ன காரணம் சொன்னால் அல்லாஹ்வுடைய சட்டத்திலே கை வைப்பதற்காக வேண்டி வருகிறார்கள். இந்த இடத்துல வேற எந்த யுக்தியும் பலிக்காது. கோபப்பட்டால் மட்டும்தான் ஏற்றுக்கொள்வார்கள். திரும்ப யாருமே வரமாட்டாங்க, சிபாரிசுக்கு வரமாட்டாங்க. அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையான ஒரு முறையை கையாண்டு அந்த விஷயத்தை சொன்னார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாயிண்டா சொல்லுவாங்க. பிள்ளைகளுக்கு அந்த மாதிரி பாடம் நடத்தணும்னு ரொம்ப பிடித்தமா இருக்கும். பாயிண்டா சொல்லும்போது இதுக்கடுத்து இந்த விஷயம், இதுக்கடுத்து இந்த விஷயம் அப்படியே ஒரு ஆழமா சொன்னோம் அப்படின்னு சொன்னோம்னா நல்லா என்ன செய்வாங்க, விளங்கிக்குவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை குறித்தும் சொல்லியிருக்காங்க. சில நேரங்களில் சில விஷயங்களை தொடராக சொல்வார்கள். அப்படி சொல்லக்கூடிய ஒரு முறை இருக்கிறது. கல்வியை கற்பிக்கக்கூடிய முறைகளிலே அதுவும் ஒன்று. நிறைய செய்திகள் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல சொல்லுவாங்க 3 விஷயங்கள். அந்த 3 பேருடைய துஆக்கள் இறைவனிடத்தில் உடனே அங்கீகரிக்கப்படும் என்று சொல்வார்கள். ஒரு தஅவத்துல் முதலும் அணிந்து வைக்கப்பட்டவனின் துஆ, இன்னொன்று தஅவத்துல் வாலிதில் வலதி, ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைக்காக வேண்டி செய்யக்கூடிய துஆ, மூன்றாவது தஅவத்துல் முசாஃபிர், இன்னொரு தஅவத்துல் சாயிம் என்று வருகிறது, நோன்பாளியுடைய துஆ. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 3 விஷயத்தையும் தொடர்ந்து சொல்கிறார்கள். அநீதி இழைக்கப்பட்டவனின் துஆ, நோன்பாளியின் துஆ, ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைக்காக வேண்டி செய்யக்கூடிய துஆ. இந்த 3லையுமே இஹ்லாஸ் இருக்கும். இந்த 3லே இறைவனை நோக்கி அந்த பார்வை இருக்கும். வேற எந்த முகஸ்துதியும் இருக்காது. என்ற காரணத்தினாலே அல்லாஹ் தஆலா இவருடைய கையை தட்டுவதில்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப என்ன அப்படின்னா இது மாதிரி செய்திகளை ஒரு தலைப்பு, அந்த தலைப்புக்கு கீழாலே இந்த செய்திகளை தொடராக சொல்லும்போது ஆழமாக பதிந்து போய்விடுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொல்வாங்க, என்ன அப்படின்னு சொன்னா 3 நபர்கள் இருக்கிறாங்க. அந்த 3 நபர்கள நாளை மறுமையில அல்லாஹ் அவருடைய முகத்தை கூட பார்க்க மாட்டான், அவரிடத்தில் பேச மாட்டான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு ஒரு 3 விஷயத்தை சொல்றாங்க. அது என்ன அப்படின்னு சொன்னா அல் மன்னான், உபகாரத்தை செய்துவிட்டு சொல்லி காட்டக்கூடியவன். உதவி செஞ்சுட்டு சொல்லி காட்டுறவன். இந்த வரனா இல்லையா, ஒரு காலத்துல ஏண்ட வாங்கி சாப்பிட்டவன் இன்னைக்கு பெரிய ஆள் ஆயிட்டான், கண்டுக்கிறாம போறான் அப்படின்னு சொல்லி அவன் வளர்ந்து வரும்போது அவன் கண்ணியத்தோடு இருக்கும்போது சேத்தாண்டி வீசுற மாதிரி என்ன செய்யறது, வீசுறது. அவனுடைய கண்ணியத்தை குறைப்பதற்கு, சிதைப்பதற்கு இவனுடைய உதவியை பயன்படுத்துவது, சொல்லி காட்டக்கூடிய இந்த இவருக்கு எந்த நன்மையும் கிடையாது. நாளை மறுமையில் அல்லாஹ் பார்க்கவும் மாட்டான், பேசவும் மாட்டான். இரண்டாவது யார் அப்படின்னு சொன்னால் முஸ்பில், கையிலே கரண்டைக்காலுக்கு கீழே கட்டுறாங்க, பெருமைக்காக வேண்டி செய்யக்கூடியவர்கள். மூன்றாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அல் ஹாலிஃபு பில் பைஅ், வியாபாரத்திலே சத்தியம் செய்து, சத்தியமா சொல்றது வைக்கிறேன், எந்த குழப்பமும் கிடையாது அப்படின்னு நினைச்சு வச்சோம். வார்த்தைக்கு வார்த்தை தன்னுடைய பொருளை விற்றுவிட வேண்டும் என்பதற்காக வேண்டி சத்தியம் செய்யக்கூடியவர். நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா இவனை பார்க்கவும் மாட்டார், பேசவும் மாட்டார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஒரு தலைப்பு, அந்த தலைப்புக்கு கீழாலே செய்திகளை சொல்லி கோர்வையாக சொல்லும் போது ஆழமாக பதிந்து போய்விடுகிறது. இன்னொரு செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, என்ன அப்படின்னு சொன்னா இறந்து போனதற்கு பின்னாலும் ஒரு மனிதனுக்கு நன்மையை சேர்க்கக்கூடிய 3 காரியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்னு என்ன அப்படின்னு சொன்னா சதகத்துன் ஜாரியா, நிலையான தர்மம். இரண்டாவது கல்வி. மூன்றாவது துஆ செய்யக்கூடிய நல்ல குழந்தை. வலதுன் சாலிஹுன் யதுஉ, எல்லா குழந்தையும் அல்ல, சாலிஹான குழந்தை துஆ செய்யும். இதன் வழியாக இறந்து போனதற்கு பின்னாலும் நன்மைகள் சேரும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ இது போன்ற வழிமுறைகள் எப்படி போதிக்க வேண்டும், எப்படி கற்பிக்க வேண்டும் என்கின்ற வழிகாட்டுதலை கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. ரசூலுடைய வாழ்க்கை குறித்து ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சொல்வானா இல்லையா, ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அழகிய முன்மாதிரி என்று சொன்னால் உலகம் வாழ்வதற்கு எத்தனை துறைகள் இருக்கிறதோ அத்தனை துறைகளிலேயும் யார் வழிகாட்டுதலை தந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு மாத்திரம்தான் உஸ்வத்துன் ஹஸனா என்று சொல்ல முடியும், சொல்லப்படும். அந்த வார்த்தைக்கு சொந்தக்காரர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பதை பார்க்க முடிகிறது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் கல்வியையும்
ஞானத்தையும் காலம் முழுக்க தேடக்கூடிய தௌஃபீகை பாக்கியத்தை ரப்பல் ஆலமீன் தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கணியத்திற்குரிய சகோதரர்களே, இன்றைய பயானிலே கேட்கப்பட வேண்டிய கேள்விகளில் ஒன்று, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கேள்விக்கு 3 பதில்கள் சொன்னார்கள். ஒரே ஒரு கேள்வி வெவ்வேறான 3 பதில்களை சொன்னார்கள். அமல்களில் சிறந்தது எது என்று கேட்கின்ற பொழுது 3 பதில் சொன்னாங்க. அது என்னது? இரண்டாவது கேள்வி, அல்லாஹ்வின் மீது ஆணையாக இவன் மூமின் அல்ல, இவன் மூமின் அல்ல, மூமின் அல்ல 3 தடவை சொன்னாங்களா இல்லையா? யாரை குறித்து சொல்வதற்காக வேண்டி இந்த சத்தியத்தின் வார்த்தையை பயன்படுத்தினார்கள். அல்லாஹ்வின் மீது ஆணையாக இவன் மூமின் அல்ல, இவன் மூமின் அல்ல, இவன் மூமின் அல்ல என்று 3 தடவை சொன்னாங்க. யாரை குறித்து பேசுவதற்கு இந்த செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போல நாளை மறுமையிலே இவர்களிடத்திலே அல்லாஹ் பார்க்கவும் மாட்டான், பேசவும் மாட்டான் என்று சொன்ன 3 நபர்கள் யார்? நாளை மறுமையிலே அல்லாஹ் தஆலா பார்க்கவும் மாட்டான், பேசவும் மாட்டான் என்று சொன்ன 3 நபர்கள் யார் யார்? இதான் கேள்வி. இன்ஷா அல்லாஹ் பதில் என்ன செய்யுங்க, அனுப்பி வைங்க. சும்மா ஷார்ட்டா ஒவ்வொரு வார்த்தை தான் பதில், நிறைய செய்ய வேண்டாம், எழுத வேண்டாம். ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் கல்வி ஞானத்தை நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் விசாலப்படுத்தி தருவானாக. படிக்கக்கூடிய நம்முடைய மாணவர்களின் ஒழுக்கத்தை அல்லாஹ் தஆலா மேம்படுத்தி தருவானாக. எந்த நோக்கத்திற்காக படிக்கிறார்களோ அந்த நோக்கத்தை ரப்பல் ஆலமீன் கபூல் செய்வானாக. பெற்றோருடைய மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை கல்வியின் வழியாக பிள்ளைகள் கொடுக்கக்கூடிய உயர்வான எண்ணத்தை பிள்ளைகளுடைய உள்ளத்திலே ரப்பல் ஆலமீன் போட்டுவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.